இந்த மே மாதம் காத்திருப்பின் காலம் முடிகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் காத்திருந்த எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டாகி நீங்கள் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்குள்ள என்றாக போறீங்க. இப்படிதான் மோசேயுடைய காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருந்தாங்க. 400 வருஷமா அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வரலான்னு காத்திருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய நேரம் வந்த பொழுது அந்த உபத்திரவத்திலிருந்து உபத்திரவம் பெருகினது போல தோன்றின அந்த காலகட்டத்துல அதுல இருந்து வெளியில வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 17 முதல் 19வது வசனம் சொல்லுகிறது. அதே போல ஆரோனுடைய காலிங்கை பற்றி பயங்கர ஒரு உபத்திரவம் எல்லாரும் எதிராய் பேசின காலகட்டத்துல என்னாகும் 17வது அதிகாரத்துல ஆரோனுடைய காலிங்க கர்த்தர் கன்ஃபார்ம் பண்றாரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியரே, உங்க காலிங்க கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ற சீசன் இது. உங்கள் காத்திருப்பு முடிகிறது. நெகேமியாவோட காலகட்டத்துல எருசலேம் தேவாலயம் இடிந்து கிடந்தது. யாரு மறுபடியும் கெட்டுவா? 70 வருஷமாய் அடிமைத்தனத்துல இருக்கிறோம், எப்படி மறுபடியும் இது நடக்கும் அப்படின்னு நினைத்த நேரத்துல, எதிர்ப்புகள் அதிகமான நேரத்துல கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுத்தார். எத்தனையோ எதிர்ப்புகள் வந்த பொழுதும் பகைஞர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாய் அந்த அலங்கத்தை 52 நாட்களிலே கட்டி முடித்த அதே தேவன் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் காத்திருப்பு முடிகிறது, நீங்கள் வாக்குத்தத்தத்துக்குள் என்றாகிறீங்க. God bless you.